எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நவாம்சம் வைத்து பலன் அறிதல். அதாவது ராசி கட்டத்தை மட்டும் வச்சு தான் எல்லோரும் பலன் பார்க்குறாங்க. அதை வச்சு 100% பலன் வந்து கரெக்டாலாம் சொல்ல முடியாது. நட்சத்திர சாரா இல்லாமல் பலன் சொன்னோன்னா பலன் வராது. அதனால் வந்து என்னுடைய ஆய்வில் வந்து நவாம்சம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நவாம்சம் மட்டும் கிடையாது, முக்கியமான வர்க்க சக்கரங்களில் D9 அப்படிங்கிறது நவாம்சம், D12 அப்படிங்கிறது துவாதசாம்சம், D3 அப்படிங்கிறது திரேக்கானம். இந்த 3 சக்கரத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும். இந்த 3 வர்க்க சக்கரங்கள் கண்டிப்பாக தேவை. இதில் வந்து 2 வர்க்க சக்கரங்கள் போட்டு இது எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிரபல ஜோதிடர்கள் வந்து நவாம்சத்தில் பார்வை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நவாம்சமே தேவையில்லை, கை தேர்ந்த ஜோதிடர்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுவுமே தேவையில்லை அப்படின்னா எதையுமே பார்க்க தேவையில்லை, ராசி கட்டம் கூட தேவையில்லை, நீங்கள் பிரசனம் பார்த்துட்டு போகலாமே, நிமித்தத்தை பார்த்துட்டு போகலாமே, அதுவும் தேவையில்லையே, எல்லாமே இருக்குது. உங்கள் வசதிக்காக வந்து நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ 100 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொய் வந்து உண்மையாகிடாது. உண்மை அப்படிங்கிறது உண்மை தான், பொய் அப்படிங்கிறது பொய் தான். பெரும்பாலானவர்கள் அல்லது பிரபலமானவர்கள் அதை உண்மை அப்படின்னு நம்ப வச்சா அது உண்மை ஆகிடாது. நீங்கள் மூலநூலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவாம்சத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு, பார்வை பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. மூலநூல்களே படிக்காதவன் பிரபல ஜோசியராக இருந்தால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நவாம்சத்தில் எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமாக பலன் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு 2 மெத்தடை வந்து நான் சொல்கிறேன். இது மெயினாக வந்து நவாம்சம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் வந்து வலுவாக இருக்குதா, வலுவாக பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் மெயினாக வந்து இந்த நவாம்சமும் துவாதசாம்சமும் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது வந்து இந்த லக்னத்துக்கு அந்த கிரகம் வந்து மறைஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே நவாம்சத்தில் வந்து திரிகோண ஸ்தானத்தில் இருந்தால் அதை நீங்கள் வந்து மறைவு அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு கிரகம் உச்சமாக இருந்து இதில் நீசமாக இருந்தால் அது வந்து நவாம்சத்தில் என்ன நிலை இருக்குதோ அதை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து உண்மை நிலையாக நீங்கள் எடுத்து பலன் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து நான் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய பிரபல ஜோதிடராக இருந்தாலும் உங்கள் கருத்துக்கு வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. என்னுடைய ஆய்வு வந்து தனிப்பட்ட ஆய்வு, அது வந்து மூல நூல்களில் இருக்கக்கூடியது தான் நான் சொல்கிறேன், நானாக எதையும் சொல்லலை. இப்போ இந்த ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலே இருக்குது, இதுலேயும் லக்னத்திலே இருக்குது, துவாதசாம்சத்துலேயும் செவ்வாய் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா இந்த லக்னாதிபதி வலுவாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். 2வது பாயிண்ட் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சனி வலுவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நவாம்சத்தில் சனி பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்குது, அது வந்து நட்பு வீடு, அப்போ சனி வலுவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். துவாதசாம்சத்தில் சனி வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்குது, அப்போ சனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷன் எப்போ வரணும் அப்படின்னா இந்த 2 சார்ட்லேயே அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அது வலுவாக இருக்குது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கே நீங்கள் வந்து வர முடியும். இது செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி, இதில் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்குது. அதான் ராசி கட்டத்தில் இருக்க லக்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. நவாம்சத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, இந்த குரு வந்து மேசத்தில் இருக்குது. இதில் வந்து லக்னம் பார்க்க வேண்டாம், லக்னம் வந்து ராசி கட்டத்தில் இருக்க லக்னத்தை அப்படியே போட்டுக்கோங்க. அந்த லக்னத்துக்கு 6ல் குரு இருக்குது, நவாம்சத்துலேயும் மேசத்துலேயே குரு இருக்குது, அப்போ வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கு. D12லையும் அந்த குரு இருக்குது அப்படின்னா ஒரே கிரகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இந்த மாதிரி வர்க்க சக்கரங்களில் வந்தால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிற மாதிரியே நீங்கள் எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் மேசத்தில் இருக்கிறதுனால லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 2ஆம் அதிபதி 6ல் இருக்குது அப்படின்னா மருத்துவம் சார்ந்த வாக்கு வந்து பலிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2ங்கிறது வாக்கு, 6ங்கிறது மருத்துவம். அப்போ மருத்துவ ரீதியாக வந்து நீங்கள் இந்த ஜோதிடர் வந்து அல்லது இந்த ஜாதகர் வந்து மருத்துவ ரீதியாக யாருக்காவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சூரியன் இருக்குது 3ஆம் இடத்துல. இந்த சூரியன் வந்து பகை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதில் ராசி கட்டத்தில். அதுவே நவாம்ச கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னா சந்திரன் வீட்டில் இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது. அதுவே வந்து துவாதசாம்சத்தில் சூரியன் எங்கே இருக்குது,
நீசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 விதமாக வந்து சூரியன் வந்து நிலைகள் வந்து மாறுபடுது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது, இந்த சூரியன் வந்து இங்கே லக்னத்துக்கு 3ல் இருக்குது. இதே லக்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து சூரியனுடைய நிலை என்ன? 12, 11, 10, 9ல் இருக்குது. இந்த லக்னத்துக்கு 9ல் வந்து இங்கே சூரியன் இருக்குது. இங்கே லக்னத்துக்கு 12ல் வந்து சூரியன் இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது 3, 12 தான் பெரும்பாலும் மறைவு ஸ்தானமாக சூரியன் வர்றதுனால இந்த சூரியன் வந்து மறைவாக பலன் கொடுக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரி, இது நல்ல பலன் கொடுக்குமா கெட்ட பலன் கொடுக்குமா அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு நிச்சயமாக வந்து பார்வை வந்து பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குரு பார்வை வந்து சூரியனுக்கு படலை. குரு பார்வை வந்து இங்கே சூரியனுக்கு படலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த கிரகமும் வந்து இந்த சூரியனை வந்து பார்க்கல. செயற்கை ரீதியாக வந்து சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கு. வேறு எந்த கிரகமும் சூரியனை பார்க்கல. அப்போ சுக்கிரங்கிறது இங்கே பகை கிரகம் வந்து சூரியனோட சேர்றதுனால, ராகுங்கிற பகை கிரகம் வந்து சூரியனோட சேர்றதுனால சூரியன் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே சூரியன் வந்து நீசமாக இருந்து இங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்வை பலம் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு வந்து சூரியனை பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது பலம் குறைவாக தான் இருக்குது. சூரியன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இந்த சூரியன் வந்து வலு குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே 3ஆம் அதிபதி சனி வந்து எங்கே இருக்குது? 2ல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே சனி வந்து இங்கே லக்னத்துக்கு 7ல் இருக்குது. அதே சனி வந்து இங்கே லக்னத்துக்கு 4ல் இருக்குது. அப்போ 4, 7, 2 இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி தான் அந்த சனி வந்து பலன் கொடுக்கும். சனி வந்து எந்தெந்த பாவகங்களை இயக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசி கட்டத்தில் 2ஆம் பாவகத்தையும், நவம்ச கட்டத்தில் 7ஆம் பாவகத்தையும், துவாதசாம்ச கட்டத்தில் 4ஆம் பாவத்தையும் இயக்கிறதுனால இந்த 3 பலன்களையும் சனி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? குடும்பஸ்தானங்கிறது 2, அம்மாவை குறிக்கிறதுங்கிறது 4, திருமணத்தை குறிக்கிறதுங்கிறது 7. அப்போ 2, 4, 7ல் வந்து சனி போய் உட்காந்ததுன்னா என்ன பலன் கொடுக்குமோ அதுதான் இந்த ஜாதகருக்கு வந்து பலனாக வந்து நீங்கள் சொல்லணும். இப்படி வந்து நவாம்சத்தையும் துவாதசாம்சத்தையும் இதில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் வந்து பலன் சொல்லணும். இதில் வந்து பார்வை கிடையாதுன்னு யார் சொன்னால்? இதில் பிருகத் ஜாதகம் அப்படிங்கிறதுல வந்து பார்வை பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகமும் நவாம்சத்தில் பார்த்தா என்ன மாதிரி பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே லக்னத்தை வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து விருச்சிக லக்னம், இதில் வந்து கும்ப லக்னம், இதில் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். அப்போ இந்த 3ஐயுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ இந்த லக்னத்துக்கு நவாம்ச லக்னம் வந்து 4ஆம் இடமா இருக்குது. இந்த லக்னத்துக்கு அதாவது ராசி கட்டத்தில் இருக்க லக்னத்துக்கு துவாதசாம்ச சக்கரத்தில் 11ஆம் இடத்துல லக்னம் விழுந்திருக்கு. அப்போ லக்னம் வந்து 1, 4, 11 இந்த 3 பாவகத்தையுமே வந்து லக்னம் வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா கும்ப லக்னம், அதாவது 4ஆம் இடங்கிறது 4ஆம் இடம் சார்ந்த விஷயம் மூலிமா உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். லக்னங்கிறது பெயர் புகழை குறிக்கிறது. அப்போ உங்கள் பெயர் புகழ் எது மூலிமா கிடைக்கும் அப்படின்னா நவாம்சத்தில் 4ஆம் இடம் லக்னமாக வர்றதுனால அந்த வீடு மூலிமா பெயர் புகழ் கிடைக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து சொன்னீங்க அப்படின்னா அங்கே யாரும் தெரில அப்படின்னா அந்த பெரிய வீடு வச்சுருப்பார்ல அவர் தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த வீடை வச்சு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதில் 11ஆம் இடத்துல வந்து லக்னம் இருக்கிறதுனால, அதில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நிலப்புலன்கள் மூலிமா இவர் வந்து அங்கே நிலம் வச்சுருக்காரு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கள்ல, அது இந்த 4ஆம் இடமும் 11ஆம் இடமும் அதுக்கு காரணமாக இருக்கும். அந்த விஷயத்த சொல்லி தான் உங்களை வந்து சொல்லுவாங்க அவரை போய் பாரு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த லக்னம் வந்து 1 இந்த இடத்துல 4 இந்த இடத்துல 11. இப்போ 1, 4, 11 ஆக்டிவேஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்படி உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் ஆங்கிளில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டும் இதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது. நிறைய ஆய்வு பண்ணி நிறைய ஆங்கிளில் வந்து துவாதசாம்சமும் பார்க்கணும், நவாம்சமும் பார்க்கணும், இதுலேயும் பார்க்கணும், பார்வையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து குரு பார்வை வந்து இங்கே படலை. அதே மாதிரி வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே குரு பார்வை வந்து படலை. அப்போ எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் பலன் சொல்லலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் பார்வை இருக்குது, பார்வை பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. மூல நூல்களை படிக்காதவங்கள்லாம் வந்து இன்னைக்கு பிரபல ஜோதிடர்களாக இருந்து பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து வந்து நிறைய பேர் வந்து கெட்டு போகிறாங்க. ஒரு பார்வை இல்லை, நவாம்சம் இல்லை, நட்சத்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத எல்லோரும் நம்பி அதையே வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து முற்றிலும் தவறானது. மூல நூல்களில் சொல்லப்பட்டதை எப்படி நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரூஃப் இருக்குது. என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு அந்த ஜோதிடர் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார்னா அந்த ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட வந்து ஏன் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். என்னுடைய புரிதல் தான் நான் சொல்ல முடியும். மற்ற ஜோதிடர் சொல்கிறத நியாயப்படுத்துறதுக்கு என்கிட்ட வராதிங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் வந்து போடாதீங்க. யாரையும் கம்பேர் பண்ணி என்கிட்ட கமெண்ட் போடாதீங்க. நான் தான் சொல்லிட்டேன், என்னுடைய வீடியோஸ் வந்து யாரையும்
காப்பி பண்ணுற மாதிரி இருக்காது. வித்தியாசமான கான்செப்டில் தான் நான் சொல்லுவேன். இது ஏற்றுக்க தேவையில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது மூல நூல்களையும் இருக்குது. ஏற்றுக்காது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஏற்றுக்கோங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எது கரெக்டோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டா போதுமானது. என் கருத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் 3 ஆங்கிளில் இந்த 3 சார்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முடிவுக்கு வரணும். இப்போ இங்கே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் இருக்க வந்து குரு நட்சத்திரம். குரு நட்சத்திரத்திலிருந்து இங்கே வந்து சுக்கிரன் உச்சமாகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்குது. அப்போ இந்த 3லேயுமே சுக்கிரன் வந்து உச்ச பலன் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அது கூட ராகு சேர்ந்துருக்கிறதுனால 3 இடத்துலையும் ராகு வந்து பவர்ஃபுல்லாக இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ ராகு தான் இங்கே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ராகு திசை வரும்போது இந்த பெண்களால் வந்து இவருக்கு நிறைய நன்மையும் ஏற்படும், பாதிப்பும் ஏற்படும். ஏன்னா ராகுங்கிறது கொடுத்து கெடுக்கும். அதனால் வந்து நன்மைன்னு ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது. ஆனால் வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ராகு வந்து பவர்ஃபுல்லாக செயல்படும் அப்படிங்கிறத இந்த பலத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்படியும் நம்ம வந்து பலன் பார்க்கலாம். அல்லது நம்ம எப்படி பார்க்கலாம், இதில் கொடுக்கப்பட்ட லக்னத்தை வச்சே நீங்கள் பலன் சொல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய லக்னத்தை வச்சும் நீங்கள் கம்பேர் பண்ணி பலன் சொல்லலாம். அல்லது நவாம்சத்திலே ஒரு லக்னம் இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பலனாக எடுத்து சொல்ல முடியும். அதுவுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் வந்து பலனாக சொல்லலாங்க. எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே பலன் கரெக்டாக தான் வரும். ஏன்னா மூல நூல்களில் பார்வைக்கே பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. நவாம்சத்தில் பார்வை இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கும், அது ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னு சொல்லி நவாம்சத்துக்கே தனியாக விளக்கம் வந்து மூல நூல்களில் இருக்குது. போய் படித்தா தானே தெரியும். எதையுமே படிக்காமல் பிரபல ஜோதிடர்னு சொல்லக்கூடியவன் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. நட்சத்திரமே வேலை செய்யாதுன்றான். அவனை நம்பிட்டு எல்லாரும் வந்து ஏன்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.